2019ஆம் ஆண்டு நடந்த நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்து தேர்ச்சி பெற்ற தொடர்பான வழக்கின் விசாரணை தேசிய தேர்வு முகமைக்கு நீதிபதி சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்திரன் வழங்க கேட்கலாம். சந்திரன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம். ஒரு விசாரணை அமைப்பு கேட்கும் அனைத்து விவரங்களையும் மற்றொரு அமைப்பு வழங்காதான முழுமையாக விசாரிக்க வருவான நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். சிபிசிஐடி கேட்ட ஆவணங்கள், கைரேகை பதிவு, தேர்வு மையம், தொலைபேசி எண்கள் ஆகியவை வழங்கப்பட்டுள்ளன. தேர்வு முகமை மதுரை அமர்வு தகவல் தெரிவித்துள்ளது. மாணவர்களின் விண்ணப்பங்கள் இன்னும் வழங்கப்படவில்லை. இந்த விவகாரத்தில் பல மாநிலங்களைச் சேர்ந்தவர்களுக்கு தொடர்பு இருப்பதை கண்டறிந்துள்ளார். விசாரணை விரிவடைந்துள்ளது. இதில் முக்கிய இடைத்தரகர் செயல்பட்டது குறித்து விவரங்கள் கிடைக்கப்பட்டுள்ளது. தேர்வு முகமை தரப்பில் விண்ணப்பங்கள் கொடுக்கும் பட்சத்தில் அது உறுதி செய்யப்படாத சிபிசிஐடி தரப்பில் நீதிமன்றம் தெரிவிக்கப்பட்டது. கடந்த 2019 அந்த நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் தேர்ச்சி பெற்று சென்னையை சேர்ந்த மாணவர்கள் தேனி மருத்துவக் கல்லூரியை சேர்ந்து தெரிய வந்தது. பின்னர் விசாரணையின் போது பல்வேறு மாணவர்கள் இதுபோல் ஆள்மாறாட்டம் செய்து நீட் தேர்வு எழுதி தெரிய வந்தது. இந்த விவரம் நாடு முழுவதும் அதிர்வலை ஏற்பட்ட இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கில் 27வது குற்றவாளியாக உள்ள தரண்மோகன் வழக்குகளை விடுவித்துக் கோரி மதுரை மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்து நீதிபதி விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தேசிய தேர்வு முகமை தரப்பில் சிபிசிஐடி கேட்ட ஆவணங்கள், கைரேகை பதிவு, தேர்வு மையம், தொலைபேசி எண்கள் வழங்கப்பட்டுள்ளன தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதி, ஒரு விசாரணை அமைப்பு கேட்கும் அனைத்து விவரங்களையும் மற்றொரு அமைப்பு வழங்கினால்தானே முழுமையாக விசாரிக்க இயலும். சிசிடிவி கேமரா பதிவுகள் இல்லை. தேர்வு எழுதிய மாணவர்கள் விண்ணப்பங்கள் இதுவரை வழங்கப்படவில்லை. இந்த ஆண்டு நீட் தேர்வு முறைகேடு நடந்துள்ளது என குறிப்பிட்டார். தொடர்ந்து இந்த வழக்கு இதுவரை எத்தனை பேர் கைது செய்யப்பட்ட கேள்வி எழுப்பினார். இதைத் தொடர்ந்து சிபிசிஐடி தரப்பில் தேர்வு முகமை தரப்பிலிருந்து கைரேகை பதிவு வழங்கப்பட்டுள்ளது, கடலை வழங்கப்பட்டது. ஆனால் விண்ணப்பங்கள் இன்னும் வழங்கப்படவில்லை என தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து இந்த சம்பந்தப்பட்ட பல மாநிலங்களை சேர்ந்த தொடர்பு கண்டறியப்பட்டுள்ளார். விசாரணை விரிவடைந்துள்ளது. இதில் முக்கிய இடைத்தரகர் செயல்பட்ட குறித்து விவரங்கள் கிடைக்கப்பட்டுள்ளது. தேர்வு முகமை தரப்பில் விண்ணப்பங்கள் கொடுக்கப்படும் பட்சத்தில் அது உறுதி செய்யப்படும் ஆகக்கூட கால அவகாசம் என கூறினார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கு விசாரணை வரும் ஆகஸ்ட் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளார்.